வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. சிங்கப்பூர் மற்றும் தெற்கு மலேசியாவிற்கான எச்சரிக்கை. 2025 மார்ச் 19 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை அறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்தியா தீபகற்பம், அதாவது இலங்கையை ஒட்டி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வர இருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஒன்று, அதாவது இந்த மாத இறுதி மார்ச் முதல் வார 1, 2, 3 தேதிகளில் வரக்கூடிய அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் சிங்கப்பூர் மலேசியா வழியாக வரும் என்று ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம். இங்கே வரும்பொழுது கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் சிங்கப்பூர் மலேசியா பகுதிகளில் கொஞ்சம் தீவிரமாகவே நீடித்து கொண்டிருக்கிறது. காரணம், ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதி மற்றும் இந்தோனேஷியாவோட சுமத்ரா ஜாவா தீவு பகுதிகளில் நீடிக்கக்கூடிய குறைந்த அழுத்த பகுதி, அதனை தொடர்ந்து உருவாக போகிற புயல், அதாவது ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் உருவாக்கக்கூடிய மேற்கு பகுதியில் உருவாக்கக்கூடிய புயலுக்கு காற்று தேக்கப்பட்டு கட்டுப்பாட்டு அமைப்பாக இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து சிங்கப்பூர் அருகே 3 நாட்களுக்கு நீடிக்க போகிறது. அதாவது காற்று குவிதலை சிங்கப்பூரிலே 3 நாட்களுக்கு ஏற்படுத்த போகிறது. இரு காற்று இணைவை சிங்கப்பூரிலே 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்படுத்த போகிற காரணத்தினாலே இன்றிலிருந்து 19, 20, 21 மார்ச் 19, மார்ச் 20, மார்ச் 21 3 நாட்களுக்கு தொடர் மழைப்பொழிவு, தொடர் கனமழைப்பொழிவு, அவ்வப்பொழுது மிக கனமழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் நேற்றைய வானிலை அறிக்கையில் திரும்ப சர்வதேச வானிலை அறிக்கையில், உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை அறிக்கையில் திரும்ப சுட்டி காட்டி கொண்டே இருந்தோம். கடந்த பல நாட்களாகவே சுட்டி காட்டி கொண்டிருந்தோம். நேற்றைக்கு உறுதிப்பட அறிவித்துக் கொண்டிருந்தோம். இறுதி கட்டத்தில் இப்பொழுது அந்த மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது. 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழை பெய்ய போகிறது சிங்கப்பூருக்கு. காற்று குவிதல் என்பது சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் அதனை ஒட்டியுள்ள மலேசியா பகுதிக்கும் கொஞ்சம் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு இருக்க போகிற காரணத்தினாலே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எளிதாக நீர் வடியக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக, பல்வேறு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு வடிநிலங்களை கொண்ட, வடிகால்களை கொண்ட அமைப்பாக இருந்தாலும் பெய்ய போகிற மழை சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு நாளைய தேதியை மையமாக வைத்து இன்றைக்கும் நாளைக்குமே அதிகம்தான். இப்பொழுதே தொடங்கி இருக்கும் மழை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு தொடங்காவிட்டால் படிப்படியாக நேரமாக ஆக காலை பொழுதிலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும். மதிய, மாலை, இரவு என்று வரக்கூடிய 3 நாட்களுக்கு கண்டிப்பாக தாழ்வான பகுதிகளில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வடிவதற்குள் நீர்ப்பெருக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு வடிகாலை ஏற்படுத்தி இருந்தாலும் சிங்கப்பூருக்கு வடிப்பதற்குள் ஒரு நீர்ப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். பேசுபொருளாக போகிறது 2-3 நாட்களிலே சிங்கப்பூர் வானிலை. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் இதை அறிவித்து, அதாவது உங்களுடைய பயணத்தையும் உங்களுடைய பணியையும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். மழை விட்டுவிடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். விட்டாலும் உடனடியாக தொடரும். மழை விடும் நேரங்கள் சில மணி நேரங்கள் இருந்தாலும் பல மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பொழிவை கொடுக்கும். அதாவது மழை பொழியும் நேரத்தை விட விடும் நேரம் குறைவு, விட்டாலும் தூறல் இருந்து கொண்டே தான் இருக்கும். 3 நாள் இடைவெளி இல்லாத மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. ஒருவேளை வடக்கு பகுதியில் குறைவாக இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு தெற்கு பகுதியில் கடுமையான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வரக்கூடிய 3 நாட்களுக்கு. இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லி நேற்றைக்கு உச்சபட்ச எச்சரிக்கை கொடுத்த நிலையில் இப்பொழுது தலைப்புச் செய்தியாக, முக்கிய செய்தியாக, இரண்டாவது அறிக்கையாக சிங்கப்பூருக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம்.
இந்த நிலை 3 நாளில் விலகினாலும் இந்த ஆண்டு கோடை மழை சிங்கப்பூர் மலேசியாவிற்கு அதிகமாகத்தான் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 10 தேதிக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மே 15 தேதி வரை 35 நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய 3 வலுவான நிகழ்வுகள் சிங்கப்பூர் மலேசியா வழியாகத்தான் வரும். சிங்கப்பூரை ஒட்டித்தான் வரும். சிங்கப்பூர் மலேசியா இடைப்பட்ட பகுதி வழியாக வரும் பொழுது கோடை மழை இன்னும் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே 10 நாட்களுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு வலிமையான நிகழ்வு கொடுத்தாலும், ஆனால் இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை, நாளைக்கு பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் வரலாற்றில் இடம் பிடிக்கலாம். தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கலாம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவை சிங்கப்பூர் சந்தித்தது. இன்றைக்கும் அதுபோல், நாளைக்கும் அதுபோல் சிங்கப்பூருக்கு அப்படிப்பட்ட மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே சுமத்ரா, ஜாவா மற்றும் ஆஸ்திரேலியா பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் காற்றை திசை மாற்றும் பொழுது காற்று முறிவு, காற்று குவிதல் எல்லாமே சிங்கப்பூருக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய இன்றிலிருந்து 3 நாள், மார்ச் 19, 20, 21 இந்த 3 நாள் மழைப்பொழிவை கொடுத்து சற்று இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் நிகழ்வுகள் இருக்கிறது. மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இப்படி வெப்பச்சலன இடிமழை பிடிப்பாக பகலிலே கடும் வெயில் வாட்டும் வரக்கூடிய நாட்களில். ஆனால் அதே நேரத்தில் திடீரென்று மழைப்பிடிப்பு கொடுக்கும் பொழுது அது கனமழை பொழிவாக அமையும். ஆனால் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் பெய்யக்கூடிய மழை மேகமூட்டம் களையாது, வெயில் வராது. வெயிலே வந்தாலும் வெளிச்சம் மட்டுமே வரும். வெயிலுக்கும் வாய்ப்பில்லை, கனமழை பொழிவுக்கு மட்டுமே வாய்ப்பு. தொடர் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு, தொடர் கனமழை பொழிவு சில இடங்களில் வாய்ப்பு. பாதிக்கும் மழைப்பொழிவு உறுதி. தாழ்வான பகுதிகளில் நீர் வடிவதற்குள் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றிலிருந்து இப்படி கோடை மழைகள் இருந்தாலும் இன்று போல் நாளை போல் வரும் நாட்கள், ஒரு 3 நாட்கள் போல் மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு கொடுப்பதற்கு உடனடியாக வாய்ப்பில்லாவிட்டாலும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு சிங்கப்பூருக்கும் அதனை ஒட்டியுள்ள மலேசியாவிற்கும் கொடுக்கும். ஒட்டுமொத்த மலேசியாவின் மற்றும் தாய்லாந்து எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. இப்படி கோடை மழைப்பொழிவு, நிகழ்வு மழைப்பொழிவு, காற்று முறிதல் மழைப்பொழிவு, காற்று குவிதல் மழைப்பொழிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த செய்தியை சிங்கப்பூரில் வாழும் நம்முடைய அனைத்து தமிழ் மக்களுக்கும் வழங்கி பணியை 3 நாட்களுக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். மழை நிற்கும், மழை இடைவெளி இருக்கிறது, போய் வரலாம் சென்று வரலாம் என்ற நிலை இல்லாமல் மழை பெரிதாக நிற்பதற்கு வாய்ப்பில்லை. நின்றாலும் நிற்கும் நேரம் குறைவாக இருக்கும். தொடர் தூறல் இருந்து கொண்டே இருக்கத்தான் வாய்ப்பு. மழை பெய்தால் தொடர்ச்சியாக கனமழையாக பல மணி நேரங்கள் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.